மேடம் மேடம் மேடம், நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன். நான் சிறுவாபுரி முருகன் மேல சத்தியம் பண்ணல, அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிடுதேன். என்னைய மட்டும் விட்டுருங்க மேடம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு. துளசி, அந்த சிறுவாபுரி முருகனும் முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மனும் தான் நம்மள சந்திக்க வச்சு உன் பிரச்சனைக்கு நானும் என் பிரச்சனைக்கு நீயும் உதவி செய்யணும்னு முடிவெடுத்திருக்காங்க. உனக்கு அந்த மருத முத்தாலையோ அவன் அப்பாவாலையோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை சரியாகணும்னா நீ என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி நடிக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன மேடம் நீங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்க? குயில் மயில் ஆக முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த துளசி ஈஸ்வரியா ஆக முடியாது மேடம். இங்க பாருங்க, இப்ப நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நீங்க கல்யாணம் ஆன பொண்ணு. சிக்கல் இதுல இருந்தே ஆரம்பிக்குது. நீங்க துளசியா நடிக்க போனா பிரச்சனை இல்ல, ஆனா நான் ஈஸ்வரியா எப்படி மேடம் நடிக்க முடியும்? என் கழுத்துல எப்படி நான் தாலி கட்டிக்க முடியும்? என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்னதான் பண்ண சொல்ற? நீ என்ன மாதிரி நடிக்கிறப்போ கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாம், வெறும் செயின் மட்டும் போட்டா போதும். அது போதும் தான். ஆனா ஆனா புரியுது. நீ வேற எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். என் சின்னையா ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவரால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன உதவி பண்ண சம்மதம் தானே? எங்க கிராமத்துல அந்த மலை மாட்டையும் அவன் அப்பாவையும் சமாளிக்க முடியாம தான் நான் கமிஷனரை பார்த்து புகார் கொடுக்க ஓடி வந்தேன். அப்படிப்பட்ட நான் இந்த கிரிஜா, சம்பத், சக்தின்னு இவங்களெல்லாம் நான் எப்படி மேடம் சமாளிப்பேன்? அவங்கள நினைச்சு பார்த்தாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுகிடேன்னு ஆடுது. அந்த கொலைகார பாவிக அவங்க கிட்ட என்ன கோத்து விடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி இல்ல துளசி. வேண்டாம், நீங்க ஒன்னும் சொல்லவே வேண்டாம். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடைசியில அது உங்களுக்கு உபத்திரமா ஆயிடும். அப்புறம் அந்த கொலைகார பாவிக கிட்ட நானும் ஈஸியா மாட்டிக்குவேன், உங்களையும் மாட்டி விட்டுருவேன். அப்படியெல்லாம் யாரும் மாட்டிக்க மாட்டோம். நீ மருதமுத்த கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னா நீ ஈஸ்வரியா மாறணும், நான் துளசியா மாறணும். இது காலத்தோட கட்டாயம். அததான் நான் உன்கிட்டயும் சொல்றேன். இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்தல. இருக்கிற சூழ்நிலையையும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஐடியாவையும் நான் உன்கிட்ட தெல்ல தெளிவா எடுத்து சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். என்ன தலைவரே, நம்ம தம்பிக்கும் துளசி பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க. சாத்தன கதவு சாத்தன மாதிரியே இருக்கு. இப்ப என்ன பண்றது? தம்பியை விட்டு பூங்கதவே தாழ்த்திரவான்னு பாட சொல்லிடுவோமா? அப்பாவது கதை திறப்பாங்களா? மௌன, நீ ஒன்னும் கவலைப்படாதரா.
ம். யோ தலைவரே. முத்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டியா? நிச்சயதார்த்தம்னா ஆம்பளை சட்டை போட்டு ரெடி ஆயிடுவான். பொம்பளை பிள்ளை அப்படியா? அவர் ரெடி ஆகி வருவானாமா? நீ பாட்டுக்கு என்னமோ வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. வாய முடிட்டு பேசாம வரியா? தலைவரே பாருங்க, பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நேரமா ஆளை காணுமே, அப்புறம் கம்பியை நீட்டிட போகுது. போய் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான்ப்பா இருக்கு. இப்போ என்னப்பா பண்ணுறது? சரி மௌன, இதுக்கு மேல நம்ம காத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. போய் கதவு தட்டு. சரிப்பா. ஐத்தா, துளசி, ஐத்தா, கதவு தரங்க ஐத்தா. டேய் மச்சான், டேய் லாண்டது போதும்டா. மாமா வெளியே நிக்கிற, எவ்வளவு பேர் காத்துக்கு இருக்காங்க. துளசி கதவு தர, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்க இருக்குது? ஐத்தா, கதவு தர ஐத்தா. ஐத்தா, டேய் இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? ஏய், ஆத்தாலும் மவளும் என்ன கதவு சாத்திட்டு நாடகமா போடுறீங்க? திறங்கடி கதவை. சாவித்ரி, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு விருந்து சாப்பிட்ற மாதிரி தான். சாவித்ரி, உன்கிட்ட தான் சொல்றேன், கதவு திறக்க போறியா இல்லையா? இத பாரு சாவித்ரி, என்ன கடுப்பேத்தாத. நீ கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். தட்ரா. ஏய், ஆத்தாலும் அவளுக்கும் அவ்வளவு தீவிராகி போச்சா? கது என்ன பெரிய கோட்டை வாசல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உடைச்சு தகர்த்தெறிஞ்சிருவேன் தெரியுதா? கது தரங்கடி. அவனே கது உடனா. சரிப்பா. உடனா. தரங்கடி. நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ திறக்க போறீங்களா இல்லையா? என்னக்கா இது? கதவு திறங்கடி. ஏய், கதவு திறக்க போறீங்களா இல்லையா? எல்லாரும் இருங்க, வந்துடும். சரிங்க சரிங்க தலைவர. ஐத்தா, போ. என்னடா மௌன? எப்பா இங்க பாருப்பா.